Hi friends, welcome to Joel Prince Kitchen. இன்னைக்கு வீடியோல நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆட்ட வெங்காய போண்டா தான் பண்ணியிருக்கோம். இதை வந்து நம்ம ரச சாதம் சாம்பார் சாதத்தோட கூடவும் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்கும். வாங்க இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். இதை பண்ணுறதுக்காக இப்போ மீடியம் சைஸ் வெங்காயத்தில் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தடிமனாக வெட்டிடாமல் ஓரளவுக்கு நம்ம நல்லா மெலிசாவே இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பச்சை மிளகாவும் சின்ன துண்டு இஞ்சியும் எடுத்திருக்கேன். இப்போ இதையும் நம்ம இதே மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இது கூடவே ஒரு அரை கை அளவுக்கு கொத்தமல்லி இலை எடுத்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகாயும் இஞ்சியும் சேர்த்துக்கலாம். கூடவே இந்த கருவேப்பிலையும் நம்ம கொத்தமல்லி இலையும் கட் பண்ணி வச்சுருந்தோம். இதையும் நம்ம இது கூடவே சேர்த்துடலாம். இப்போ இது கூட ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு தேவையான மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட வந்து நம்ம ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கணும். நம்ம கடலை மாவு எடுத்த அதே ஸ்பூனாலேயே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே இதுக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு வாட்டி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போதைக்கு நம்ம இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது. அந்த வெங்காயத்தில் இருக்க ஈரம் வந்து நல்லா படுற மாதிரி ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ வந்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். தண்ணி வந்து நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படாது. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் நம்மளுக்கு தண்ணி தேவைப்படும். இப்போது தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதிலேருந்து இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்துட்டு கையில் இது மாதிரி உருட்டி பார்த்தோன்னா நல்ல பால் மாதிரி இந்த மாதிரி உருட்டதுக்கு வரணும். இந்த அளவுக்கு நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒருவேளை இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு வரலைன்னா நீங்கள் வந்து கூட கொஞ்சமாக கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிடிக்கும்போது இந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லா பிடிக்க வந்துடும். இப்போது நம்ம மீதி இருக்கிற எல்லாத்துலேயுமே இதே மாதிரி நம்ம பால் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் எல்லாத்துலேயுமே ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம உடனே ஃப்ரை பண்ணிவிடணும். ரொம்ப நேரம் இதை வச்சோன்னா அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். இப்போ இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடானதும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த உருண்டை எல்லாத்தையுமே எடுத்து நம்ம எண்ணெயில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை வந்து ஒரு 4 நிமிஷத்துக்கு நம்ம இதை வந்து ஃப்ரையாக விட்டுடலாம். ஃப்ளேம் வந்து ரொம்ப ஹைலையும் இல்லாமல் ரொம்ப மீடியமாகவும் இல்லாமல் நடுத்தரமாக இருக்க மாதிரி பார்த்துக்கலாம். இப்போ இது ஒரு 4 நிமிஷம் இந்த சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து அடுத்த சைடு திருப்பி போட்டுக்கலாம். உடனே நம்ம திருப்பி போடும்போது அந்த வெங்காயம் எல்லாம் நம்மளுக்கு ஒரு வேளை பிரிஞ்சு வந்துடும். அதனால் ஒரு 4 நிமிஷம் நல்லா ஃப்ரையாக விட்டுட்டு இது மாதிரி அதுக்கப்புறமா நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த சைடும் இது ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ இந்த சைடும் நம்மளுக்கு ஒரு 4 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடச்சிருக்கு. ரொம்பவே கிறிஸ்பியாகவும் வந்துடுச்சு. இது வந்து இப்போ நல்லா கரெக்டாக நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயிலேருந்து நல்லா வடிகட்டிட்டு நம்ம எடுத்துடலாம். அந்த வெங்காயம் எதுவுமே நம்மளுக்கு கொஞ்சம் கூட பிரியாமல் ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிடலாம். நம்மளோட வெங்காய போண்டா எல்லாமே இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கெலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை வந்து நம்ம அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிடலாம். இல்லைனா இது கூட நம்ம சாஸ் கூட வச்சுட்டு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்மளோட வெங்காய போண்டா எல்லாமே இப்போ ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வெளியே நல்ல கிறிஸ்பியாக உள்ளே வந்து நல்ல சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க. புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.